பூபேந்திர சிங் ஹூடாவுடைய அந்த 10 வருஷ ஆட்சியில் தலித்துக்கு எதிரான மிக பயங்கரமான வன்முறைகள்லாம் இருந்தது. எப்படி தமிழ்நாட்டில் இன்னைக்கு டிஎம்கே வந்த பிறகு 2 days பேக் கவர்னர் சொல்லலையா சார், பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறை 40% அதிகரித்து இருக்கிறதுன்னு ஆளுநர் சொன்னார் ஆர்.என். ரவி. அதோட படுமோசமான கண்டிஷன் அங்கே இருந்தது. இவர் சோனியா காந்திக்கு க்ளோஸு, குமாரி செல்ஜா. பூபேந்திர சிங் ஹூடா ராகுல் காந்திக்கு க்ளோஸு. ஸோ ராகுல் காந்தி சொன்னது தான் நடக்குது. கார்கே தான் தலைவர், காங்கிரஸ் கட்சி தலைவர், அவரை யாருமே கேட்கறது இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் காங்கிரஸ் தலைவருக்கு இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் தான் பல்வேறு காரணங்கள். ஆனால் ஒரு விஷயம், வேலி முஸ்லிம்ஸ், அதாவது பள்ளத்தாக்கில், காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கிற முஸ்லீம்கள் 95% அவங்க தான் இருக்கிறாங்க. 5% தான் ஹிந்துஸ் இருக்கிறாங்க. ஹிந்துஸ் கூட எவ்வளோ பேர் வாக்களிச்சிருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஜமாத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் செய்வாங்களே தவிர 370 நீங்கள் நீக்கினதுனால சுற்றுலாலாம் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு அங்கே. ஆனால் அதெல்லாம் நீங்கள் வாக்களிக்க போகும்போது மக்கள் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அவங்க ஒன்லி ரிலீஜியஸ் மைண்டடாக தான் யோசிக்கிறாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஹரியானாவில் வரலாறு காணாத ஹாட்ரிக் வெற்றியை பிஜேபி பதிவு செஞ்சிருக்கு. இந்த வெற்றிக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னா, சைனி வந்தது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பின்னடைவு அது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லியிருக்க காங்கிரஸ் செல்ஜா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவரும் இந்த பதிவை சொல்லியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் நாங்கள் மகளிருக்கு தருவோம். ஸோ கேஸுக்கு 5000, கேஸுக்கு 500 ரூபா விலையை குறைக்கிறோம், 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரோம் அப்படிலாம் ராகுல் காந்தி நேரடியாக அவரே சொன்னார். ராகுல் காந்தியோடைய சூத்திரம் எங்கே இதில் அடிபட்டு போயிருக்கு சார்? நீங்கள் நாயப் சிங் சைனியை முதல்வராக போட்டது ஒரு காரணமாக நீங்கள் சொன்னீங்க. நான் ஒத்துக்கிறேன். நாயப் சிங் சைனியை நான் குறைவாக மதிப்பிட விரும்பலை. ஏன்னா அவர் இப்போ தான் ஒரு 8 மாதமாக தான் இருக்கிறார். மார்ச் மாதத்தில் மனோகர்லால் கட்டாரை தூக்கினாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சமயத்தில் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பாலை, ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது நடந்துக்கிட்டு இருந்தது. பயங்கரமான அலை இருந்தது அப்படின்ட்டு பேப்பரில் வந்துகிட்டு இருந்தது. மத்திய பாஜக தலைமையும் அங்கே அதை உணர ஆரம்பித்தார். உடனே அவங்க எடுத்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 10 வருஷமாக மக்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு சலித்து போயிருப்பாங்க. ஒரு விஷயம். அது தவிர 2 விஷயம் இருக்குது. ஒன்று, விவசாயிகள் போராட்டம். விவசாயிகள் ஹரியானா விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள் எல்லாமே ஒன்று தான். ஓகே, அவங்க அது அடுத்தியாஸ் அப்படிம்பாங்க. தரகர்கள் தான் அவங்கெல்லாம், விவசாயிகள்னு சொல்ல முடியாது, தரகர்கள் தான். 2வது போராட்டம் இந்த வினேஷ் ஃபோகத்து அந்த இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த மல்யுத்த வீராங்கனைகள் மேலே பாலியல் குற்றச்சாட்டு பண்ணியிருந்தாங்க இல்லையா, பிரிஜ்பூஷன் சிங் மேலே. அவர் உத்தரப்பிரதேசத்தில் அவருக்கு சீட் கொடுக்கல. அவருடைய பையன் வெற்றி பெற்று எம்பி ஆயிட்டார். இப்போ அந்த 2 காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சி மேலே, அந்த அரசு மேலே, மனோகர்லால் கட்டாருடைய அரசு மேலே பயங்கரமான எதிர்ப்பலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதையே தான் கருத்து கணிப்புகளும் சொல்லிச்சு. கருத்து கணிப்பு ஏதாச்சும் உண்மையாச்சா இப்போ இதில்? ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். அங்கே ஜாட்டு சமூகத்தை சேர்ந்தவர் முதல்வராக இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கு முன்னால் பல சமயங்களில் ஜாட்டு முதல்வர்கள் தான் இருந்தாங்க. 2019 ஓம் பிரகாஷ் சௌட்டாலாவுடைய 2 பசங்க, அபய் சௌட்டாலா, அஜய் சௌட்டாலா, அவங்க 2 பேரோடது, அதான் இந்தியன் நேஷ்னல் லோக் தள், அதுக்கப்புறமா ஜனதா விகாஸ் பார்ட்டின்னு ஒன்று, ஜேஜேபின்னு ஒன்று இருக்குது. அது இந்த 2 பார்ட்டியும் எம்எல்ஏஸை வச்சு தான் இவங்க கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க. அவங்களுக்கு மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது சரியாக அந்த ஒரு கோஹேஷன் இருக்குல்ல, அவங்களுக்குள்ள ஒரு ஒருமைப்பாடு இருக்குல்ல, போயிட்டு இருந்தது. அவ்வளோதான். மனோகர்லால் கட்டார் இருக்கிற வரைக்கும் அவங்க மேனேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வரும்ன்ட்டு இவங்களுக்கும் தெரிஞ்சுது. யாருக்கு? இந்த ஜேஜேபி, ஐஎன்எல்டி, இந்த 2 பார்ட்டிக்கு தெரிஞ்ச உடனே அவங்க சப்போர்ட்டை விட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சில இண்டிபெண்டன்ஸோட சப்போர்ட் கூடவே அந்த அரசு தொடர்ந்தது.
அப்போ தான் மனோகர்லால் கட்டாரை அவங்க வந்து மாற்றினாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைமை. நாயப் சிங் சைனிங்கிறவரை போட்டார். அவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். ஓகே, அதுக்கப்புறம் கூட ஒரு மாதிரி அலை அடிக்குது, காங்கிரஸ் அலை அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று ஆன்டி இன்கம்பன்சி, 10 வருஷம் ஆட்சியினுடைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் இருக்கும். மோதிக்கே இருந்தது இல்லையா? 2024 இப்போ மக்களவை தேர்தலில் ஆன்டி மோடி இருந்தது. அது அதே மாதிரி ரெண்டாவது அவங்களுடைய வாக்குறுதிகள். நீங்கள் ராகுல் காந்தியோடைய வாக்குறுதிகள் பற்றி சொன்னீங்கல்ல, சும்மா அள்ளி விடுவார். கர்நாடகாவில் அள்ளி விட்டார், ஆட்சியில் வந்தார். தெலுங்கானாவில் அதே மாதிரி ஆச்சு, ஹிமாச்சல் பிரதேஷ்லேயும் அதே மாதிரி ஆச்சு. இப்போ ஹரியானாலையும் அது ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு அவர் நினச்சார். ஆனால் அது ஒர்க் பண்ணலை. ஏன்னு கேட்டால் ஹிமாச்சல் பிரதேஷில் ஆட்சி ரொம்ப மோசமாக போய்கிட்டுருக்கு. அதே மாதிரி கர்நாடகாலையும் பணம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷும் கர்நாடகாவும் ஆல்மோஸ்ட் திவால் நிலைமைக்கு வந்துருச்சு, தமிழ்நாடு மாதிரி வச்சுக்கோங்க. தெலுங்கானா ஆட்சியும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதே மாதிரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து 42,000 கோடி ரூபாய் இலவசம், கர்நாடகாவில் 56,000 கோடி ரூபாய் இலவசம், அங்கே 19,000 கோடி ரூபாய் ஹிமாச்சல் பிரதேஷில் இலவசம். இங்கேயும் அதே மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மூணாவது, இவங்க ராகுல் காந்தியினுடைய இந்த பொய் பிரச்சாரங்கள், அளவில்லாத இலவச அறிவிப்புகள், இதெல்லாமே வந்து மக்கள் மத்தியில் போய் அடையாத காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னால் சீஃப் மினிஸ்டராக 10 வருஷம் இருந்தார் இல்லையா, பூபேந்திர சிங் ஹூடா. அவருக்கும் அந்த பட்டியலின மக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பிணை, அதாவது அவங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். பூபேந்திர சிங் ஹூடாவினுடைய அந்த 10 வருஷ ஆட்சியில் தலித்துக்கு எதிரான மிக பயங்கரமான வன்முறைகள்லாம் இருந்தது. எப்படி தமிழ்நாட்டில் இன்றைக்கி டிஎம்கே வந்த பிறகு 2 டேஸ் பேக் கவர்னர் சொல்லலையா சார், பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறை 40% அதிகரித்து இருக்கிறதுன்னு ஆளுநர் சொன்னார் இல்லையா, ஆர்.என். ரவி. அதோட படுமோசமான கண்டிஷன் அங்கே இருந்தது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், காங்கிரஸ் ஏன் வரலை அப்படிங்கிறதுக்கு. ராபர்ட் வாட்ரா தெரியுமா? அதாவது பிரியங்கா காந்தியினுடைய கணவர். பூபேந்திர சிங் ஹூடா வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது பல்வேறு விளை நிலங்களை டீநோட்டிஃபை பண்ணி அவருக்கு வித்துட்டார். அவர் வந்தார், எல்லாம் 1 ஏக்கர் 1 லட்சம் 1.25 லட்சம் 1.5 லட்சம்னு வாங்கிட்டார். ஏக்கர் 5000 ஏக்கர் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கமர்ஷியல் பயன்பாட்டுக்கு மாற்றி அதை பல கோடி ரூபாய்க்கு விற்று நிறைய கோடியாக சம்பாதிச்சார். அவர் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் சம்பாதிச்சார். அந்த வழக்குகள் ஹூடா மேலே இருக்குது. எப்படி டிஎம்கே வந்து 2006 2011 கருணாநிதியினுடைய கடைசி ஆட்சி காலத்தில் நில அபகரிப்பு வழக்குகள் நிறைய வந்தது, ஞாபகம் இருக்கா? எல்லா மாவட்டங்கள்லேயும் எல்லா தாலுக்காக்கள்லேயும் பேரூராட்சி சீரு பஞ்சாயத்துன்ற எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு இருக்கும். அதே தான் அங்கே இருந்தது. படுமோசமான ஆட்சி. அந்த ஆட்சிக்கு பயந்து தான் அவங்க இன்னும் போடலை. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன நம்பினாங்க, ராகுல் காந்தி ரொம்ப இளவட்டம், அவருடைய முகத்தை பார்த்து ஓட்டு போட்டுடுவாங்க, ரெண்டாவது நான் ஜாட்டு, அதனால் எனக்கு வந்து ஆழத்தகுதி உடையவன் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சார். குமாரி செல்ஜா பற்றி கேட்டிருப்பீங்களே. குமாரி செல்ஜா வந்து தலித் தலைவர், அதே மாநிலத்தை சேர்ந்தவர். அவரும் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா அப்படின்ட்டு ஒரு பத்திரிகையாளர் இருக்கார் காங்கிரஸில். அவங்க 2 பேரும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஹூடா வேண்டாம் அப்படின்ட்டு. தலைமை கேட்கல. இவர் வந்து சோனியா காந்திக்கு க்ளோஸு குமாரி செல்ஜா. பூபேந்திர சிங் ஹூடா வந்து ராகுல் காந்திக்கு க்ளோஸு. ஸோ ராகுல் காந்தி சொன்னது தான் நடக்குது. கார்கே தான் தலைவர், காங்கிரஸ் கட்சி தலைவர், அவரை யாருமே கேட்கறது இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் காங்கிரஸ் தலைவருக்கு இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் தான் பல்வேறு காரணங்கள். ஆனால் ஒரு விஷயம், அதாவது ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர் தான் முதல்வராக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைச்சிருந்தாங்க இல்லையா. அதை வந்து 2014 நரேந்திர மோடி உடைச்சிட்டாரு. மனோகர்லால் கட்டார் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் கொண்டாந்து போட்டார், யாருன்னே தெரியாது நம்மளுக்கெல்லாம். இப்போ 2024 அது உடஞ்சிருச்சு இல்லை. இப்போ திருப்பி அதை உடைச்சிட்டார். இப்போ கூட ஜாட் வேண்டாம், ஜாட் இல்லாமல் வேறு யார் வேணாலும் இந்த மாநிலத்தை ஆள முடியும், ஆள தகுதியுடையவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சி நிரூபிச்சிருக்கு. ஆனால் காங்கிரஸ் இங்கே தோல்விக்கு ஆம் ஆத்மி கூட்டணியில் இல்லாதது தான் ஒரு காரணமாகவும் சொல்லப்படுது சார். ஐ டோன்ட் பிலீவ். ஏன்னா ஆம் ஆத்மிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ நீங்கள் சொல்லுங்கள்? 1.69.
அங்கே 1.69% வந்துச்சு சொன்னால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? என்னங்க பேசுகிறீங்க? இல்லை, ஒரு சில இடத்துல சின்ன வாக்கு வித்தியாசம். இல்லை ஒரு இடங்களில் 1-2 இடங்கள்லாம் வித்தியாசம் இருக்கலாம். பட் ஓவராலாக 90 சீட்ஸில் 2-3 இடங்களை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள். ஓகே, 2024 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் உள்ள வாக்கு விகிதம் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1.5%. இவங்க வந்து 46.7னா அவங்க வந்து 45.1, அந்த அவ்வளோதான். அதாவது 1.5% தான் டிஃப்ரென்ஸு. அந்த 1.5% இவங்க வச்சுட்டு இருக்காங்க ஆம் ஆத்மி கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அது தப்பு. அது பாராளுமன்ற தேர்தல், இது மக்களவை தேர்தல். இந்த ட்ரிப்பு நான் சொல்கிறேன் 36%லேருந்து 43% வரைக்கும் இவங்க ஜம்ப் பண்ணுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஜேஜேபி, அதாவது நான் சொன்னேன் இந்த சவுட்டாலா, ஐஎன்எல்டி, ஜேஜேபி, அந்த கட்சிகள்லாம் வந்து ஓரங்கட்டப்பட்டது. சுயேட்சைகள் ஓரங்கட்டப்பட்டு விட்டார்கள். அப்போ தான் 10 சுயேட்சை இருந்தானுங்க. இப்போ அது கிடையவே கிடையாது. இப்போ இவங்க ஐஎன்எல்டி வந்து ப்ராபபிளி 2 இடத்துல லீடிங்கில் இருக்கிறாங்க. ஜேஜேபி ஒரு இடத்துல கூட லீடிங் கிடையாது. அந்த வாக்குகள் எல்லாம் பாஜகவுக்கு தான் போயிருக்கே தவிர வேறு யாருக்கும் போகலை. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? வினேஷ் போகத் வந்து ஜூலானா தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ ராகுல் காந்தி எடுத்த ஒரு அஸ்திரம் மட்டும் இங்கே ஜெயிச்சிருக்கு. ஆனால் வந்து வினேஷ் போகத் மற்ற இடங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணாதது காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவை தந்திருக்கலாம். ஏன்னா ஜாட் சமுதாய மக்கள் வந்து இவங்களுக்கு பெரும்பாலான இடத்துல வந்து ஓட்டு போடலை. ஸோ அதில் வந்து காங்கிரஸ் வந்து கொஞ்சம் யோசிக்காம விட்டாங்களா? இல்லை அப்படி இல்லை. வினேஷ் போகத் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்துக்கு போட்டுருந்தாங்கன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குமா? கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காது. ஏன்னா அது ஒரு சின்ன பெண்ணு. ஏன்னா ஜூலானா ஜெயிச்சிருக்காங்க சார், வீராங்கனை இருக்கட்டும் சார். ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த பெண்ணு அது ஜெயிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த பொண்ணு ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கிட்டு வந்தது தான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேனோ அதே மாதிரி நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். உங்களுடைய இதுக்கு முன்னால் ஒரு சேனலில் நீங்கள் கேட்டபோது, இதுக்கு முன்னால் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் கேட்டபோது நான் என்ன சொன்னேன்? அவங்கள தோக்கடிச்சிட்டு அவங்கள திருப்பி அசிங்கப்படுத்துதா காங்கிரஸ் அப்படின்னு நான் கேட்டேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இப்போ காங்கிரஸ் மகுடமே சுட்டிடுச்சு. ஆனால் அட்லீஸ்ட் அவங்க ஜெயிச்சாங்களேங்கிறது எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆதாரம் வரணும், ஏதாவது ஒரு வெற்றி வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனால் அந்த ஒரே ஒரு வெற்றியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க வந்து மற்ற தொகுதிகளில் இது பிரச்சாரம் பண்ணியிருந்தால் வெற்றி வந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்பலை. ஏன்னா அவங்க வந்து ஒரு அனுபவப்படாத ஒரு அரசியல்வாதி. அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அப்படி எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய தவறான கணிப்பு அப்படிங்கிறது தான் என்னுடையது. காஷ்மீரில் இந்த தேர்தல் முடிவை எப்படி பார்க்குறீங்க சார்? எதிர்பார்த்த ஒன்றா இல்லை எப்படி? பிஜேபி தான் ஜெயிக்குன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பிஜேபியில் கான்ஃபிடண்ட்டாக பேசப்பட்டது. ஆனால் இங்கே காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு. 370 ரிமூவ் பண்ணிட்டோம், இனிமேல் அங்கே மக்கள் அங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது, இயல்பு நிலை திரும்பிடுச்சு. இந்த மாதிரி கல், அதாவது 500 ரூபாய்க்கு கல் இராணுவ வீரர்கள் மேலே கல்லெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இராணுவ வாகனங்கள் மேலே கல் விட்டு எரிஞ்சிங்கன்னா 500 ரூபா கொடுக்குறாங்கல்ல தீவிரவாதிகள்லாம். அந்த மாதிரி பசங்கள்லாம் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறாங்க அப்படின்னுலாம் நிறைய இதெல்லாம் இருந்தது. அதே மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்ஸு, அதாவது ரோடு, பிரிட்ஜஸ்ஸு, எலக்ட்ரிசிட்டி, கம்யூனிகேஷன்ஸு, ரயில்வே, எல்லா விஷயத்துலேயும் பயங்கரமான டெவலப்மெண்ட் நடக்குது. அதெல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் வாக்களிச்சிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அதில் நான் இல்லை. முஸ்லீம்கள் அப்படி வாக்களிக்க மாட்டாங்க. அது வந்து எஸ்பெஷலி வேலி முஸ்லீம்ஸ், அதாவது பள்ளத்தாக்கில், காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கிற முஸ்லீம்கள் 95% அவங்க தான் இருக்கிறாங்க. 5% தான் ஹிந்துஸ் இருக்கிறாங்க. ஹிந்துஸ் கூட எவ்வளோ பேர் வாக்களிச்சிருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து ஜமாத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் செய்வாங்களே தவிர வேறு மாதிரி யோசித்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய காஷ்மீர் தலைவர் ஒரு ஃபரிடா கானம் ஒரு லேடி தான். ஃபரிடா கானமா அஹமதா பேர். அதே மாதிரி அங்கே அவருடைய பொதுச் செயலாளர், அதாவது காஷ்மீர் வேலியில், அது கூட சோஃபி ஹாசன் அது மாதிரி ஏதோ பேர் வரும், பேரெல்லாம் ஞாபகம் இல்லை. பெண்கள் தான் எல்லாருமே. அங்கேயும் முஸ்லீம் தலைவர்கள் தான். காஷ்மீரை பள்ளத்தாக்கில் 19 இடத்துல அவங்க வந்து கேண்டிடேட் போட்டிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. அதில் 2 பேர் தான் ஹிந்துஸு, அதுலேயும் 2 பேர் தான் லீடிங். அந்த 19 பேரில் 2 பேர் தான் அங்கே லீடிங்கு. அதனால அது எதிர்பார்த்தது தான். ஜம்முவில் அவங்க வந்து 43க்கு 43 போட்டி போட்டிருக்கிறாங்க. அதில் மேபி 22-23 பேர் லீடிங்கில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் இன்னும் ஃபுல் ரிசல்ட்டு பார்க்கல. நவ் காங்கிரஸ் கட்சிக்கு வருவோம்.
நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், தேசிய மாநாடு கட்சி. தேசிய மாநாடு கட்சி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. பிடிபி, அதாவது ப்ரொக்ரெசிவ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்ட்டு நம்ம முஃப்தி முகமது சயீனுடைய பெண், அதாவது மெஹபூபா முஃப்தி, அவங்க ஆரம்பித்த கட்சி. அவங்க கட்சி கூட தான் பாரதிய ஜனதா கட்சி 2014 கூட்டணி அமைச்சு அரசு அமைச்சது. ஓகே, 3 வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க. 2018 வந்து இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக மெஹபூபா முஃப்தி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் செய்ய வேண்டிய பல வேலைகளை அவர் செய்யலை. அதனால மனமுடைந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை உடைச்சிது. அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வந்துச்சு, அரசு கவிழ்ந்தது, கவர்னர் ஆட்சி அமைஞ்சுது. அப்புறம் என்னாச்சு, 2019 370 சட்டப்பிரிவை நீக்கிட்டாங்க. மொத்த காஷ்மீரும் இந்தியா கூட, இந்திய நிலப்பரப்போட, இந்திய இறையாண்மை கூட, இந்திய சட்டத்தோட மொத்தமாக இணைந்தது. அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கூட இணைந்தது. ஒரே நாடு. இங்கே செப்பரேட்டாக அரசியல் நிர்ணய சட்டம், உங்களுக்கு அரசியல் நிர்ணய சட்டம், இங்கே செப்பரேட்டாக ஒரு தேசிய கொடி, உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு தேசிய கொடி, அதெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண இந்திய மாநிலத்தில் என்னென்ன மக்களுக்கு உரிமை அளிக்கப்படுகிறதோ அந்த உரிமைகள் அனைத்தும் காஷ்மீர் மக்களுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ரிசர்வேஷன் பாலிசி, இடஒதுக்கீடு கூட இப்போ அங்கே ஆரம்பித்தாச்சு. பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வர ஆரம்பித்தாச்சு. அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஓட்டு போட போகிறது இல்லை. ஆனால் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் அவங்களுக்கு வந்து ஜம்மு பகுதி மக்களுக்கான பிரதிநிதித்துவம் வேணும், காஷ்மீர் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் வேணும். காஷ்மீர் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை மட்டுமே வச்சுட்டு யாராவது ஒருத்தர் ஆட்சி அமைச்சாங்கன்னு சொன்னால் அப்போ ஜம்முக்கு பிரதிநிதித்துவம் வேணுமா வேண்டாமா? அந்த மக்கள் ஏமாற்றப்படுவார்களா மாட்டார்களா? அதனால தான் நேஷ்னல் கான்ஃபரன்ஸு, பிடிபி, ப்ரொக்ரெசிவ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அந்த மாதிரி காஷ்மீரை சேர்ந்த பார்ட்டிகள் கூட, கட்சிகள் கூட இந்த பிளெயின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஜம்மு பகுதிகளில் ஜம்மு பகுதிகளில் அவங்க கட்சி வச்சுருப்பாங்க. அங்கேயே ஹிந்து வேட்பாளர்களையும் போடுவாங்க. ஏன்னா இங்கே ஹிந்து மெஜாரிட்டி ஏரியா. அதுலேயே வேட்பாளர்களை போட்டு ஒரு 4-5 பேர் அங்கே ஜெயிக்க வச்சு அவங்கள வந்து நாளைக்கு ஆட்சி அமைக்கும் போது அவங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரிஷிப் கொடுப்பாங்க. அது காஷ்மீர் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து 20க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து கைப்பற்றி இருக்குது. இது வந்து பாஜகவின் வளர்ச்சியாக பார்க்கலாமா இல்லை எப்படி சார்? கண்டிப்பாக பாஜகவோட வளர்ச்சி தான், கண்டிப்பாக அது வளர்ச்சி தான். ஆனால் லாஸ்ட் டைம் எவ்வளோ இருந்தது? லாஸ்ட் டைம் இவ்வளோ தான் இருந்தது. லாஸ்ட் டைம் 28 எவ்வளோவா இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 25 வரைக்கும் வந்திருக்குது. பெரிய வளர்ச்சி கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் சார், இந்த 370 நீங்கள் நீக்கினதுனால சுற்றுலாலாம் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குது அங்கே. ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் வாக்களிக்க போகும்போது மக்கள் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அவங்க வந்து ஒன்லி ரிலீஜியஸ் மைண்டடாக தான் யோசிக்கிறாங்க. இதை இந்து ராஷ்டிராவை பண்ணிவிடுவாங்களா, நம்மளுக்கு திருப்பியும் பிரச்சனை கொடுத்துருவாங்களா? யாருமே எதுக்குமே பிரச்சனை கொடுக்கறது கிடையாது. சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ். இல்லை 25 தொகுதியில் லீடிங்கில் இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்களும் தானே ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக. ஏன் ஜம்மு பகுதிகளிலேயே உங்களுக்கு வந்து முஸ்லீம் வேட்பாளர்களே இருக்கிறாங்களே. இப்போ வைஷ்ணோதேவி மாதிரி இடத்துல வைஷ்ணோதேவின்னு ஒரு தொகுதி இருக்குது. அங்கே வந்து இஸ்லாமிய பார்ட்டிஸும் ஹிந்துக்களை தான் நிறுத்தி வச்சுருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி அமைக்கும் அளவுக்கு அங்கே வலிமை பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடப்பு அரசியல் பல்வேறு கட்சிகளை பிரதிநிதிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ.